ஹலோ காய்ஸ், கிரானி 3 ட்ரெயின் எஸ்கேப்பு தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மோடு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா கிரானி, கிராண்ட்பா, ஸ்லெண்டரினாலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிரானி, கிராண்ட்பா, ஸ்லெண்டரினா ஓட வீடியோ வேணும்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்குறோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கிரானி வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்கலைன்னா பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்துருங்க. ரொம்பவே வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரா இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் எதுவும் இருக்க போகிறதில்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ரூமில் எதுவும் இருக்க போகிறதில்ல. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரா கூட இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ட்ராவில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா இருக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நினச்ச மாதிரியே ஒரு ட்ரா இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா சேஃபு கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு நமக்கு. இந்த சேஃபு கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரா இருக்குது. கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. கபோர்ட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த இதுலையாவது ஏதாவது இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் பாக்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தேவைப்படும். காக்காயை விரட்டணும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேட்ச் பாக்ஸு கண்டிப்பாக தேவை. இந்த இடத்துல வேறு ஏதாவது பொருள் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பெரிய ரூமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரா இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேஃபு கீ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் லாக் ஆகிருக்குது. அந்த டோரை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தாப்பில் வந்தோம்னா இந்த வழியாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சேஃபு கீயை பார்த்தீங்கன்னா சேஃபில் போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வீல் கிராங்க் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் சுவிட்சு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ராவை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணாமே இருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கோகனட் இருக்குது. கோகனட்டை பார்த்தீங்கன்னா உடச்சா உள்ளுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் கிடைக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் சுவிட்சை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த காக்கா இருக்கும். காக்கா ஏதாவது பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டாந்து வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். காக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ட்ரெயின் கீன்னு தான் நினைக்கிறேன். ட்ரெயின் கீயை பார்த்தீங்கன்னா காக்கா எடுத்து வச்சுருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை ஆன் பண்ணி ஆகணும். 3 சுவிட்சு இருக்கும். ஒரு சுவிட்சு தான் நம்மக்கிட்ட இருக்குது. 2 சுவிட்சு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணிடலாம். 3 சுவிட்சையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு காயின் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் செக் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ கீயை போட்டு பார்த்தீங்கன்னா வெப்பனை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். வெப்பன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துருச்சு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஸ்டோனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் இருக்கும். அந்த ஜாரை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி ஆகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரை கீழே தள்ளியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே 2வது ஜார் ஒன்று இருக்கும். இந்த ஜார் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பேடலாக் கீயை பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அந்த பேட்லாக் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜார் தேவை. இந்த ஜாரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனில் கொண்டு போய் வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேட்லாக் ஓப்பன் ஆகும். மிஸ் ஆயிடுச்சு. நம்ம கையில் இருக்கிற ஸ்லிங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் பண்ணணும். அதனால் ஸ்லிங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ட்ராப் பண்ணி ஆகணும். நம்ம கூரையிலேருந்தே பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு கோகனட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிங் ஷாட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு.
இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாகணும். இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட்டை பார்த்தோம். கோகோனட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த கோகோனட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட்டை கட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோகோனட்டை கட் பண்ணி உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு காயின் கிடச்சிருக்குது. இந்த காயினை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டை வாங்க முடியும். ட்ரெயின் டிக்கெட் இருந்தால் தான் ட்ரெயினோட டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா காயினை பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ சுவிட்சை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்ம அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ கிளாஸை உடச்சனால பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரோபார் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டு கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. க்ரோபாரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா கிராணி திரியில் 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் கேபிள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா செட்டு கீயும் கிடச்சிருச்சு, எலக்ட்ரிக் கேபிளும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேபிளை போட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி ஆகணும். செட்டு கீயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஜென்ரேட்டர் கேபிளை பார்த்தீங்கன்னா நேராக ஷெட் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போயிடலாம். ஏன்னா ஷெட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர் கேபிளை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இருக்குது. எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுக்கி வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா ஸ்டோனை பொறுக்கியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா இருக்குது. பிளாங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நம்ம மர பலகைனே சொல்லிக்கலாம். மரப்பலகை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த மரப்பலகையை பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிட்ட ட்ராப் பண்ணிடலாம். அப்புறம் போயிட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஷெட்டுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த படிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரோபோட்டுக்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ போய் பாருங்கள், டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும். டோர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷெட்டுக்கு இருக்குது. ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தோம். ஷெட்டுக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஷெட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஷெட்டை ஓப்பனும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கியை ட்ராப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெடி பியர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேபிளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் கேபிள் இது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லா பக்கமும் ஈஸியாக கொண்டுட்டு போக முடியும். இப்போ சுவிட்சை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடலாம். எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெடியை எடுத்துகிட்டு போயிடலாம். டெடி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் டெடி பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினாவை விரட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸ்லெண்டரினா போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது கீயை கொடுத்துட்டு போவோம். இன்னும் கிடைக்காத கீன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்லாக்கு கீ மட்டும்தான் இல்லை. மற்றபடி எல்லா கீயும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சுட்ட அந்த ஜாரு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டரில் சிம்பிளாக போட்டாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்லாக்கு கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பேட்லாக்கு கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பேட்லாக்கு கீயும் எலிவேட்டருக்குள்ளேயே ட்ராப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி எலிவேட்டரில் கீழே அனுப்பி விட்றலாம். இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ண பிளாங்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா போகணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலரேட்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ட்ரெயினுக்கு தேவையான ஆக்சிலரேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ட்ரெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம். ஆக்சிலரேட்டரை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் கீ மட்டும்தான் தேவை. அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த காக்கா பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டாந்து வச்சுருந்தது. அதை விரட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வுட்டு ஆல்ரெடி நம்ம கீழே மேட்ச் பாக்ஸை பார்த்தோம், அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தீயை பற்ற வச்சாச்சு. மேட்ச் பாக்ஸை கீழே ட்ராப் பண்ணிட்டு இப்போ காக்கா இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட கீயை எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கீயை போட்டோன்னே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டோரையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். 2 டோர் இருக்கும். இந்த டோரையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும்.
டோரை க்ளோஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி 3ல் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோடில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.